ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 60,000 சம்பளம் பெறும் மனைவிக்கு ஏன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என கணவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு சுப்ரீம் கோர்ட் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவகாரத்து தொடர்பான வழக்கில் ஜீவனாம்சம் குறித்த பிரச்சினை விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் கணவன் மனைவி இருவரும் ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார்கள். இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்ற நிலையில் மனைவிக்கு கணவர் ஜீவனாம்சம் கொடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். அதாவது அவருடைய மனைவி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இதன் காரணமாக ஜீவனாம்சம் கொடுக்க அவர் மறுப்பு தெரிவித்தார். ஆனால் அவருடைய மனைவி தன் கணவர் 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறுவதால் கண்டிப்பாக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார். இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம், இருவருக்குமான சம்பள விஷயத்தில் வித்தியாசம் இருப்பதால் 1 வருடத்திற்கு சம்பள சீட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் இதற்கு முன்பாக மத்திய பிரதேச மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் அந்த பெண்ணுக்கு கணவர் ஜீவனாம்சம் வழங்க வேண்டாம் என உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து பெண் தற்போது உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்த வழக்கில் சம்பள சீட்டு விவரங்களை பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.